ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காளான் பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை 2, கிராம்பு 1, ஏலக்காய் 1, அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு 1 ஸ்பூன், சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 1, பெரிய வெங்காயம் ஒரு 2 சின்னதாக 2 கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதும் கடைசியாக ஒரு தக்காளி, பழமாக தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கினதும் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் திக்கு கொடுக்கும். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க காளான் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தால் கொஞ்சம் சின்னதாகிடும். நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாம். போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா அந்த காளான்லாம் ஒன்று சேரும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காளான் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நம்ம மூடி வச்சா நமக்கு தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்க்கவில்லை. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, கசகசா ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா தண்ணி விட்டுருக்கு. நமக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். தனியாக அது வேக வச்சது, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. காளானும் வெந்துருச்சு. 5 நிமிஷம் திறந்து பாருங்கள். திரும்பி நல்லா வெந்திருக்கு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி, தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சலாம், இல்லை திக்காக வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஓரளவு நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு திக்காக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனா சுவையான காளான் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.